வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளையும் தொடர்ந்து அபகரிக்கிறார்கள். 37,000 அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரித்திருக்கிறார்கள் 2025 ஆண்டில் மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இவருடைய செய்திகள் மாறி இருக்கிறது. இவருக்கு பேரு மைக் ஹக்கபி. இவர் தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவராக செயல்பட்டு வருகிறாரு. பாலஸ்தீனத்தினுடைய பகுதி மட்டுமல்ல, மத்திய கிழக்கினுடைய எல்லா பகுதிகளுமே யூதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் பின்னர் அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 134வது நாளாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய, குறிப்பாக அல் குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் 2025 ஆண்டில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க், காசாங்கிற ஒரு பகுதி, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைங்கிறது மற்ற பகுதி, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் குடியேறிகள் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய அநியாயமாக அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அடித்து பிடிக்கக்கூடியவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 37,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கற்பனைக்கு கூட யோசிச்சு பார்க்க